ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பிலேருந்து நமக்கு கிடைச்சிருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நாம் முதல்ல பார்க்குறது பார்த்திங்கன்னா, டிஆர்பியோடைய பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிந்து 20 நாட்கள் எட்டியிருக்கோம். இந்த சமயத்தில் அவங்க இன்னும் இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வெளியிடறதுக்கு என்ன காரணம், எப்படி வெளியிட போகிறாங்க, ரெஸ்பான்ஸ் ஷீட் மூன்றுமே ஒரே டைமில் வெளியிடுறாங்களா, இல்லை எந்தெந்த முறையில் வெளியிட போகிறாங்கன்றதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா டிஆர்பி எழுதினவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் எல்லாமே கூடியிருக்கு. நடந்து முடிந்த தேர்வு பிஜிடிஆர்பி 20 நாட்களை எட்டியும் அவங்க இன்னும் பார்த்திங்கன்னா எதுவுமே கொடுக்கல. இந்த முறை எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா, முதல்ல ரெஸ்பான்ஸ் ஷீட்டே கொடுத்துருவாங்க. ரெஸ்பான்ஸ் ஷீட்டையும் ஆன்சர்ஸ் கீஸையும் உடனடியாக உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணோம். அதுக்கப்புறமா டென்டேட்டிவான அவங்க ஒரு அஃபிஷியலான கீஸ் கொடுத்துருவாங்க. இது கீஸ் இந்த மூன்றுமே ஒரே நாட்டில் வெளியிடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது லாஸ்ட் டைம் பண்ணுறப்பே நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் டைம் ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வெளியிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே ஃபேஸ் பண்ணாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. டிஆர்பிலேருந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் மற்றும் டென்டேட்டிவான கீஸ் பார்த்தீங்கன்னா இன்று மாலைக்குள்ளே வெளியாகிடும். அது பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரப்பூர்வ நம்ப தகுந்த வட்டாரங்கள் தான் இந்த தகவலை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். எப்போ வெளியிட்டாலும் அது உடனுக்குடன் நம்ம சேனலில் உங்களுக்காக டெலிகாஸ்ட் செய்யப்படும். இன்னும் அது ஏன் இன்னும் இவ்வளோ பப்ளிஷ் பண்ணாத பிரச்சனை பார்த்திங்கன்னா, ஒரே முட்டுக்காக விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்பான்ஸ் ஷீட்டு, ரிசல்ட்டு, டென்டேட்டிவான மார்க் லிஸ்ட்டு இது எல்லாமே ஒரே டைமில் விடணும். விட்டால் அவங்க பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கொஷின்ஸ் எல்லாத்தையும் அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே டைம் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்குள்ள அவங்க ஃபேஸ் பண்ணாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை மேற்கொண்டுட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு அதிக மார்க் எடுத்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேஜரில் 90 மார்க் எடுத்தவங்களும் இப்போ சைக்காலஜியில் 30க்கு 30 மார்க் எடுத்தவங்களும் நிறைய பேர் போஸ்டிங் போயிருக்காங்க. மேஜரும் ப்ளஸ் சைக்காலஜியுமே ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த யூஜிடிஆர்பி நியமன தேர்வு கண்டிப்பாக நடக்கும். டெட்டுடைய விண்ணப்பங்கள் எல்லாமே இன்று முதல் ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இன்றுலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க விண்ணப்பிக்கிறதுக்கு டைம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்று உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் இன்னும் போடாமல் இருந்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆன்லைனில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? யூஜிடிஆர்பி நியமன தேர்வு இதில் வாய்ப்பே இல்லை, 100% நடக்கும். ஸ்டடி பிளான் எல்லாமே டெட்டுக்கு உண்டான ஸ்டடி பிளான் எல்லாமே நம்ம சேனலில் விரைவில் நம்ம உங்களுக்கு அப்லோட் பண்ணுறது போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியருடைய கலந்தாய்வு எல்லாமே முடிவுற்றது. முடிவுற்ற நிலையில் பார்த்திங்கன்னா சில கட் ஆஃப் மார்க் எல்லாமே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த கட் ஆஃப் மார்க்கு ப்ளஸ் உபரி ஆசிரியர்கள், அப்புறம் தேவைப்படும் பணியிடங்கள், அப்புறம் நிகர காலி பணியிடங்கள் எல்லாமே நம்ம கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காலி இடங்கள் பார்த்திங்கன்னா தமிழில் 1417, கூடுதலாக தேவைப்படும் இடம் பார்த்திங்கன்னா 1696, மொத்தம் 3113. உபரி ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா 316. நிகர காலி இடங்கள் பார்த்திங்கன்னா 2297. ஆங்கிலம் அதே தான். காலி இடம் 878, கூடுதலாக தேவைப்படுது 1950. மொத்தம் 2828. உபரி ஆசிரியர்கள் 500. நிகர காலி இடங்கள் 2328. கணிதம் பார்த்திங்கன்னா 860 காலியிடம். கூடுதல் ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா 1208. மொத்தம் பார்த்திங்கன்னா 2068. உபரி ஆசிரியர்கள் நம்ம பார்க்குறப்போ 1005. நிகரமாக காலி பணியிடம் பார்த்திங்கன்னா 1063. அறிவியல் அதே மாதிரி தான். மொத்தம் நிகர காலி பணியிடங்கள் 2666. இதே மாதிரி தான் சமூக அறிவியலுக்கும் ஒரு காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதிகப்படியான காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.